புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். உயர்ந்த இடத்திலிருந்து அதை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக ஒருவர் வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால், மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்தான் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிற போது அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை யாராலும் மாற்ற இயலாது. தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட 25% ஓட்டுகள் கிடைக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருப்பதால் தாவேகாவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இழுக்க பாரதிய ஜனதா தலைவர்கள் தீவிர முயற்சிகளை எடுக்கின்றனர். தாவேகா தனித்து போட்டியிட்டால் திமுகவுக்கு சாதகமாகிவிடும். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்து விடுங்கள், உங்களுக்கு துணை முதல்வர் பதவி தருகிறோம் என பாரதிய ஜனதா தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதாவை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் விஜய்க்கு நெருக்கமானவர்களிடம் தொடர்ந்து பேசி வருகின்றனர். ஆனால் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்தால் தன் இமேஜ் கெட்டுவிடும் என விஜய் தொடர்ந்து மௌனம் காக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் விஜய் தான் முதல்வர், அவர் மாற்றத்தை கொடுப்பார் என மக்கள் நம்புகின்றனர் என தாவேக மூத்த தலைவர் செங்கோட்டையன் கூறினார். 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் ரெடி என்ற அவர், கூட்டணி வைக்கவா விஜய் அரசியலுக்கு வந்தார் என்கிற தொனியில் கேள்வி எழுப்பினார். பல்வேறு உயர்மட்டத்திலிருந்து, திரைப்படத்திலிருந்து, உயர்ந்த இடத்திலிருந்து அதை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக ஒருவர் வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால், மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்தான் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிற போது அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை யாராலும் மாற்ற இயலாது. அதுபோன்ற செய்தி எனக்கு எட்டவில்லை. பொதுவாக நேற்றைய தினம் அவர் அங்கே அழைக்கப்பட்டார். அங்கே அழைக்கப்பட்டவுடன் அதற்கான உரிய பதிலை அவர் அளித்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலும், தலைவரை பொறுத்தவரையிலும், முதலமைச்சர் என்பதற்காகத்தான் இத்தனை உயர் நிலையிலிருந்து, திரைப்படத்திலிருந்து அனைத்து விட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் மட்டும்தான் முதலமைச்சர் என்ற நிலையிலே தான் மக்களும் இருக்கிறார்கள், எல்லோரும் அதிலே இருக்கிறோம். மாபெரும் வெற்றி கிடைக்கும். நேற்றைய தினம் நீங்களும் எங்கள் ஊரில் பார்த்துன்னு தெரியும். இல்லை, அறிவிச்சுட்டாங்க. நேற்றைய தினம் நான் ஊரில் இருந்தேன். ஒரு 3 இடத்துல முகாம் போனோம். ஆர்ப்பரித்து வருகிற மக்கள் வெள்ளத்தை பார்த்தோம். நான் இதுவரையிலும் அது மாதிரி பார்க்கல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பார்த்ததை போல, அம்மா முதல் இயக்கம் துவங்கியது போல இன்று அவ்வளவு பேர் ஆர்ப்பரித்து வருகிறார் என்று சொன்னால், ஒரு மாற்றங்கள் வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். காரணம், புதிதாக ஒருவர் தமிழ்நாட்டிலே வர வேண்டும், நல்லாட்சி தர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதற்கு இன்று சிறந்த தலைவராக, ஒரு நேர்மையான ஆட்சி நடத்துவதற்கு ஒருவர் வேண்டும். இன்று சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை. பெண்கள் பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தொழிலிலிருந்து அனைவருமே அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் உங்களுக்கு தெரியும். மாற்றங்கள் மீண்டும் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிடக்கூடாது என்பதிலே எல்லோரும் தெளிவாக இருக்கிறார் என்பது பத்திரிகையாளராக இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆகிய ஒரு மாற்றத்தை உருவாக்குற திறன் இவர் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர யாருக்கும் இல்லை. இப்போது வரைக்கும் அனைத்து தொகுதிகளிலுமே தாவேகா வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு ஒரு சவாலான விஷயமா தான் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. அதை பற்றி எதிர்க்கட்சிகள் சொல்வது வேறு,
ஆய்வுப் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. தயார் நிலையத்தை 234 தொகுதியிலும் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் சிறந்த வேட்பாளர் இருக்கிறார்.